கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செய்திக்காக ஆதார வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதில் 12, 13 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நாம சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே சரீரத்தை பலியாக்கினார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தில் என்னெல்லாம் நடக்கிறது, என்னென்ன மேன்மை இருக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறதை நாம் வேதத்தில் தியானித்து இன்றைக்கு திருவிருந்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். அப்பொழுது இந்த திருவிருந்து ஆசீர்வாதத்தின் மொத்த ஆசீர்வாதமும் முழு குடும்பத்தில் மகிமையாய் இறங்கி வேலை செய்யும். ஹல்லேலூயா. எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 2:12 265வது பக்கம், வேதத்தின் கடைசி பக்கத்தில் 265வது பக்கம். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமானீர்கள். எதுக்கெல்லாம் சமீபமாயினோம்? ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவமட்டம் மன்னிக்கப்படவே இல்லை. ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் உள்ளாகி இருக்கிறோம். அநேக ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மேன்மையும் அந்த ஆசீர்வாதத்தையும் தான் நாம் இன்றைக்கு தியானித்து கற்றுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் நாம் பங்கெடுக்க போகிறோம். பரலோகத்தின் தேவன் நம்மை பந்தி ஆராதனையை மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இரத்தத்தில் உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா. அப்பாவினுடைய சரீரத்திலையும் அவருடைய இரத்தத்திலையும் பங்கெடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மகா பயங்கரமான தரித்திரங்கள், சாபங்கள், பலகீனங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை விட்டு மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். எகிப்து தேசத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நிலைக்கால்களில் ரத்தம் பூசும் போது அந்த வீட்டிற்குள்ளாக சங்கார தூதனால பிரவேசிக்க முடியல. நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் மகா வல்லமை உள்ளது. அந்த ரத்தத்துல சங்கார தூதனால வீட்டை சேதப்படுத்த முடியல, வீட்டிற்குள்ளாய் பிரவேசிக்க முடியல, தலைப்பிள்ளைகளை சங்கரிக்க முடியல. ஆமேன். அந்த ரத்தத்துல அந்த எகிப்தின் அடிமைதனம் மாறினது போல எகிப்தை விட்டு வெளியே வரும்போது மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதங்களோடு புறப்பட்டு வந்தது போல இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் உங்களை தரித்திரத்திலிருந்து மீட்டெடுக்க போகிறது, சாபத்திலிருந்து மீட்டெடுக்க போகிறது, அடிமைதனத்திலிருந்து மீட்டெடுக்க போகிறது. ஆமேன். அநேக தலைமுறைகளாக பார்க்காத, அநேக முப்பிதாக்கள் பார்க்காத, பெற்றுக்கொள்ளாத, அனுபவிக்காத 430 வருடங்களாக இல்லாத மகிமையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இந்த தலைமுறை காணும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் சரீரமும் அதை காண பண்ண, அதை சுதந்தரிக்க பண்ண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 2 தலைமுறை 3 தலைமுறையாய் பார்க்க முடியாத, பார்க்காத ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும் உங்களை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. பல தலைமுறைகள் பார்க்கல. இப்பவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. என்ன ஸ்கீம் அப்படின்னா, முதல் பட்டதாரி. அந்த குடும்பத்திலே அந்த தலைமுறையில் முதல் பட்டதாரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்கு. அப்போ முதல் பட்டமே இன்னும் குடும்பத்தில் வாங்குகிறது இதான் முதல் தடவை. அப்போ முன்னாடி உள்ள தலைமுறை பார்க்கல, அந்த கல்வி அவர்களுக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் பார்க்கல. புதுசா ஒரு மகிமையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த பிள்ளையண்டானுக்கு கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை கூட பார்த்திராத ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் நீங்க பார்க்கும்படி, நீங்க பெற்றுக்கொள்ளும்படி, நீங்க அனுபவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அந்த மகிமைக்கு நேராய் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் பங்கெடுக்கும்படி ரொம்ப விரும்புங்க, ரொம்ப வாஞ்சிங்க. அதற்காகவே உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அதற்காகவே நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பிருங்க, ஆவில அனலாயிருங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, வேத அறிவில் உங்களை தேறினவர்களாய் மாற்றுங்க. அது நல்லது. இப்போ இந்த இடத்துல ஒரு 5 ஆசீர்வாதத்திற்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் சமீபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா.
இன்னைக்கும் நிறைய வீட்டில் நிறைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தூரமாகவே இருக்கிறோம். படிப்பில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஐஸ்வர்யத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இடங்கள், கட்டடங்கள், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள், சொத்துகள், ஆசைகள், சமாதானங்கள், சுகங்கள், பலங்கள், ஆரோக்கியங்கள், இப்படி எத்தனையோ காரியத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவை எல்லாவற்றிற்கும் நாம சமீபமாய் மாற போகிறோம். கரங்களை தட்டி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்தி ரபா சாந்தரா ஹல்லேலூயா. இன்றைக்கு தூரமாய் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு சமீபமாய் வரப்போகிறது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்தீர்கள். ஒரு வீடா? நல்ல வீடு கூட இல்லை, நல்ல சாப்பாடு கூட இல்லை, நல்ல வஸ்திரம் கூட இல்லை, நல்ல இடம் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல படிப்பு இல்லை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ ஆசீர்வாதத்திற்கு இன்றைக்கு நீங்கள் சமீபமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. குறிப்பா ஒரு 5 காரியம் மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது. அக்காலத்திலே எபேசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும், ஹல்லேலூயா, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும். முதல் வரியை நாம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை சேராதவர்களாக நாம இருந்தோம், இப்பொழுது அவருடைய இரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கிறிஸ்துவோடு சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு சமீபம்? அவருடைய இரத்தத்தினால அவருடைய பிள்ளையாக, குமாரனாக, குமாரத்தியாக, மணவாட்டியாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தம் இந்த ஆசீர்வாதத்திற்கு சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆகையினால தான் நான் சொல்லுகிறேன், ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞான ஸ்நானம் எடுங்க. ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் திருவிருந்தில் பங்கெடுங்க. இந்த ஆராதனை உங்களை கிறிஸ்துவினுடைய சமீபத்திற்கு கொண்டு போகிறது. ஒரு காலத்தில் அந்நியர்களாக இருந்தோம், நம்ம வாயை சொல்லியிருக்கிறோம், இயேசு தெய்வமே இல்லைன்னு நம்ம வாயை சொல்லியிருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம வாயை சொல்லியிருக்கோம், இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று. இன்றைக்கு அதே நாவு தான் சொல்லுகிறது, இயேசு என் இரட்சகர், இயேசு என் தேவன். சமீபமாக்கப்படுகிறோம் அவருடைய இரத்தத்தினால. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சமீபத்தில் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இயேசுவோடு இருந்தா என்ன நடக்கும்? உதாரணமாய் நாம பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் அதுல 15:4 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சமீபத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஒரு திராட்சை கொடியில, ஒரு திராட்சை செடியில நாம கொடியாக இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. திராட்சை செடியில கொடி இருக்கிறது வரைக்கும், அதுல நிலைத்திருக்கிறது வரைக்கும் தான் அது வளரும். ஆமென். கிறிஸ்துவோடு கூட இருந்தா, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்க வளருவீர்கள், எல்லாவற்றிலையும் வளருவீர்கள், எல்லா நன்மைகளிலே வளருவீர்கள். அப்ப கிறிஸ்துவோடு கூட சமீபமாய் சேருகிறது மாத்திரமல்ல, அவரோடு இருக்கும்போது செடியில இருக்கிற கொடி எப்படி வளருகிறதோ, படருகிறதோ, கர்த்தர் உங்களையும் அப்படியே செய்வார். நான் சொல்லுகிற விசுவாசத்தோடு இன்று முதல் உங்களுடைய கொடி படர போகிறது. இன்று முதல் உங்களுடைய கொடி பூக்க போகிறது, காய்க்க போகிறது, கனி கொடுக்க போகிறது, விதைகளை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த விதைகள் மறுபடியும் 30, 60, 100 மடங்காய் மறுபடியும் பலனை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சமீபமாக கூடிய ஆசீர்வாதம் இதுதான். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிலை நிலைத்திருங்கள். ஆகையினால நான் விக்கிரக ஆராதனை குறித்து ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அதுல பங்கு இருக்கக்கூடாது. உங்க எதிர்காலத்துக்கு எதையாகிலும் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா? ஜெபித்து நானே உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. ஆகையினால கையை யாற்றி ஆகிலும் கொண்டு காட்டாதுங்க. ஜோசி எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை.
ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவை ஜாதகம் அல்ல, கைரேகையில் வரக்கூடிய வெளிப்பாடல்ல, பரலோகத்திலிருந்து தேவன் தரக்கூடிய வெளிப்பாடு. அவைகளிலேயும் சிறந்தது, மேலானது. எது உங்களுக்கு வேணும்? ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் செஞ்சோம், ஆரம்பத்தில் தெரியாத நாட்களில், அறியாத நாட்களில் அவைகளை தேடி போனோம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அவைகளிலும் மேலான வெளிப்பாடை தர கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற பாக்கியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்க எதிர்காலத்தை என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. எல்லாரும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொருத்தம் இருக்கா இல்லைன்னு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவ சித்தம் அது பொருந்தும், தேவ சித்தம் இல்லைன்னா அது பொருந்தாது. எண்ணத்தை போட்டு ஒட்டினாலும் நிற்காது, எத்தனை பேர் பஞ்சாயத்து பண்ணாலும் குடும்பம் நிற்காது. ஆனா தேவ சித்தனா அந்த குடும்பம் துளிர் விடும். அல்லேலூயா. என்ன வெளிப்பாடு வேணும்? வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகணுமா போகண்டாமா எங்களுக்கு தெரியலை, ஜெபித்து சொல்கிறேன். அல்லேலூயா. எந்த இடத்துல போர் போடணும்? அந்த ஆள் வந்து தேங்காய் கேட்பாரு, மாங்காய் கேட்பாரு, நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். அல்லேலூயா. வேண்டாம், அந்த ஸ்பாட்டு கூட எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிற இடத்துல போடுங்க. ஏன் வார்த்தையின்படி இல்லை, அப்பா எனக்கு கொடுக்குற வெளிப்பாடின்படியே நான் சொல்லுவேன். அந்த இடத்துல போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை பரலோகத்தின் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எங்க தண்ணீர் இருக்குன்னு சொல்லி எவனாலையும் சொல்ல முடியாது, நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கணிக்காமலே சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறேன்? என் ஞானம் அல்ல, கர்த்தரிடத்தில் கேட்டே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை இடத்துல போட்டிருக்கிறோம் ஜெபித்து சொல்லி, ஒரு இடத்துல கூட தோத்து போகவே இல்லை, வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. நீர்மட்டம் பார்க்குற நிபுணர் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நல்லா சுத்தும், தேங்காவோ அந்த இரும்போ சுத்தும். போட்டா தண்ணி கசியும், போதுமான தண்ணி இருக்காது, பின்ன 300 அடி போட்டு வேஸ்டா போயிடும். ஆனா நாம சொல்லுகிற இடத்துல போட்டா அந்த இடத்துல இருக்கிற நீரூற்று உன் தலைமுறைக்கும் போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், மற்ற வெளிப்பாட்டை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு ஆகச் சிறந்ததா இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால தேவனை விரும்புங்க, தேவனை விரும்புங்க, தேவனிடத்துல நெருங்குகிறதை விரும்புங்க. நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்க. நிறைய பேருடைய இருதயம் வேற எதையோ விரும்புது. தேவனை விரும்புங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நிலையை நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். அப்ப நான் நிலைத்திருந்தா யார் என்னோடு கூட நிலைத்திருப்பா? பரலோகத்தின் தேவன், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையை சுமந்தவர் என்னிலே நிலைத்திருப்பா. அவரிலே நிலைத்திருக்கணும்னா அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், அவருடைய சபையில நிலைத்திருக்கணும், ஜெபத்தில நிலைத்திருக்கணும், வசனத்தில நிலைத்திருக்கணும், உபதேசத்தில நிலைத்திருக்கணும், சத்தியத்தில நிலைத்திருக்கணும். அவரிலே நிலைத்திருந்தா அவரும் உங்களிலே நிலைத்திருப்பாராம். ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொல்லுகிறோம், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஏன் சொல்லுகிறோம்? இதெல்லாம் நீங்க செய்யும் போது அது ஒன்றை தான் ஆமென் அடையாளப்படுத்தும், நீங்க அவரோடு கூட இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆராதனை முக்கியப்படுத்துகிற காரணமே அதுதான். உபவாச ஜெபங்களை முக்கியப்படுத்துகிற காரணமே அதுதான். தனி ஜெபங்களை முக்கியப்படுத்துகிற காரணமே அதுதான். நான் அவரோடு இருக்கிறேன். என்ன அடையாளம்? எனக்கு கொஞ்ச நாளா என்னோடு படித்த மாணவர்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நான் யோசிக்கிறேன், எத்தனை வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, அடையாளமே தெரியாம போயிருக்கும். அல்லேலூயா. சம்பந்தமே முன்னாடி நல்ல ஜாலியா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகி போயிருக்கும். அப்படிதானே? மறந்துருப்பாங்க எல்லாமே. ஆனா இதே தான், கர்த்தருக்கும் நமக்கும் ரொம்ப நாள் தொடர்பு இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம போயிடும். எப்போது அவரிலே நிலைத்திருங்க. அவரின் தகப்பன் நான் அவருடைய குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறோம். அவரிலே நிலைத்திருங்க. அவர் உங்களிலே நிலைத்திருக்கிறது தான் உங்களுக்கு பலனாய் இருக்கும். ஆகையினால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்கிறதை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சு? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிலையை நிலைத்திருங்க, நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஹல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், திராட்சை செடியில கொடி இருந்தாதான் அந்த கொடி படரும், அந்த கொடி வளரும், அந்த கொடி பூக்கும், அந்த கொடி காய்க்கும், அந்த கொடி கனி தரும். இல்லாவிட்டால் அந்த கொடியால ஒன்றும் செய்ய முடியாது. வேணா செடியை விட கொடி ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும், ஒரு நாள் தாங்காது. இந்த வெயிலுக்கு ஒரு நாள் தாங்காது. தாங்கன்னு நினைக்கிறீங்க, வாடிரும், வாடிரும், காய்ந்து போகும். பின் அக்கினில சுட்டரிக்க தான் உதவுமே தவிர வேற எதுக்கும் உதவாது. கர்த்தரோ உங்களை படரும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மரம், செடி, கொடி எல்லாமே பூமியில நிலைத்திருக்கணும், அப்பந்தான் அது வளரும். ஆமென். ஆமா. கடல்ல மீன் இருக்கணும், அப்பந்தான் அது உயிர் வாழும். ஆமா தானே? அதே போல நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருந்தாதான் உங்களால எதையாகிலும் செய்ய முடியும். ஆண்டவர் இல்லாட்டி எதையும் செஞ்சிருவீங்க நீங்க? முடியும்னு நினைச்சா நீங்க தான் அந்தி கிறிஸ்துவங்க. ஆமா. உங்களால் அவரால் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பவுமே அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அவர் இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, விபச்சாரங்களுக்கு, இச்சைகளுக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவரிலே நிலைத்திருக்கணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை பிசாசு உண்டு பண்ணி தருவான். பிசாசு கொடுக்கிற வாய்ப்புகள் நமக்கு தேவையில்லை, பரலோகம் திறக்கிற வாசலே எனக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராய் ஓடுங்க. பாவம் செய்கிறவர்களுக்கு, பாவத்தை விரும்புகிறவர்களுக்கு, பாவத்தை இச்சிக்கிறவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். உன் அழகை வைத்தல்ல, உன் திறமை வைத்தல்ல, உன் படிப்பை வைத்தல்ல, கவர்ச்சியை வைத்தல்ல, பிசாசை அதை கொண்டு வருவான். நான் சொல்லுகிற பிசாசு தரக்கூடிய எந்த வாய்ப்பும் எனக்கு தேவையில்லை. தேவன் எனக்கு ஒரு மகிமையான வாசலை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அவர் நிச்சயமாய் திறப்பா. எவனும் பூட்ட முடியாத அளவுக்கு திறப்பா, உங்களுக்கு திறப்பா. அவரிலே நிலைத்திருங்க, அவரிலே நிலைத்திருங்க. ஒரு நாள் உங்களுக்கான வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனாயிருங்க, உண்மை உள்ள மனுஷனாயிருங்க. அநேகத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள், அநேகத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் அற்பமாய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு போகட்டும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நிலத்திலே இல்லாத, நிலத்திலே நடப்பட்டாத எந்த செடிகளும், கொடிகளும், மரங்களும் அது வளரவே வளராது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை. நான் கிறிஸ்துவிலே நிலையில்லான்னா என்னால் வளரவே முடியாது. படிப்பு எனக்கு வளர்ச்சியை கொண்டு வராது, திறமைகள் வளர்ச்சியை கொண்டு வராது, போட்டிகளில் ஜெயிக்கிறது எனக்கு வளர்ச்சியை கொண்டு வராது. அவரிலே நிலைத்திருந்தாதான் எனக்கு ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. ஆகையினால ஒவ்வொரு நாளும் தேடுங்க. காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற காலைதோறும் புதிய புதிய கிருபைகளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக, ஆமை ரட்சிக்கப்பட்ட உங்களுக்காக, இரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். அவரிலே நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது. உங்களால ஒத்தைக்கு ஒத்த இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது. சபிக்கப்பட்ட பூமியில இருக்கிறோம். எப்போ என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. எப்போ எதுவும் என்ன வேண்டாலும் நடக்கும். அல்லேலூயா. என்ன வேண்டாலும் நடக்கும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு கிடக்கிறது. போன வாரத்தில் ஒரு பாஸ்டரை போய் பார்க்க போனேன். ரொம்ப நாள் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தாரு. சென்னையில இருந்து நல்லா பேசுவோம், டைம் எடுத்து பேசுவார். அப்போ போன வாரத்தில் ஒரு விபத்து, காலில் பயங்கர அடி, அடிப்பாதத்திலேருந்து ஒரு அடிக்கு காலே இல்லை. நான் அப்போ காலை கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஸோ நார்மலாக இருப்பார்னு போய் பார்க்க போனேன். ஆனால் ஒரு 6 மணி நேரம் லைட் அலகழிக்கப்பட்டார். சரியான மருத்துவம் கிடைக்கல, நிறைய ரத்தம் வெளியே போயிடுச்சு, கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டார். சுயநினைவே இல்லை. கேட்டு கேட்டு போய் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியக்காரனுக்கா இந்த நிலைமை? பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடு? ஹல்லேலூயா. யோசிச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை, நம்ம வாயில கூட அவ்வளோ ஸ்தோத்திரம் வராது, அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுவார்.
ஸ்தோத்திரம் 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 அப்படின்னா நான் கூட நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இந்த பாஸ்டர் மாதிரி நமக்கு பேச வர மாட்டேங்க, அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுவார். பச்சை மரத்துக்கே அந்த பாடு, ரொம்ப பயந்து நடுங்கி வாழுங்க. கர்த்தருடைய கிருபை அன்றி ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல கார் ஓட்ட தெரியும், நல்ல பைக் ஓட்ட தெரியும். ஆண்டவருடைய கிருபைனால கிட்டத்தட்ட 17 வருஷமா லட்ச கிலோமீட்டர் போயிருக்கோம், கார்லையும் பைக்கிலையும். இனி என்னால் 1 கிலோமீட்டர் ஆகிலும் போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. அவரிலே நான் நிலைத்திருந்தால் அவர் என்னிலே நிலைத்திருப்பார். அவரை அன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த உணர்வு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களுக்குள்ளாகவும் இருக்கணும், பெரியவர்களுக்குள்ளாக இருக்கணும். ஜெபிக்கலையா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலை இல்லை, வேதத்தை வாசிக்கலையா நான் அவரோடு இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் அவரோடு இருக்கணும், நான் அவரிலே நிலைத்து இருக்கணும். அது ஆசீர்வாதம் ரொம்ப. ஹல்லேலூயா. நான் உங்களுடைய வாக்குத்தத்தமாய் ஒரு வசனத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி வேண்டாம், இப்போ நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதை என்ன ஒரு வசனம், ஏன்னா நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். ஹல்லேலூயா. எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம் 2:12 அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களுமாயிருந்தீர்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சமீபமானீர்கள். இப்போ காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். எடுத்து வாசிங்க, காணி ஆட்சி. என்னாகமம் 14:7. இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ ஒரு காலத்துல இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு புறம்பானவர்களாயிருந்தோம். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சமீபமாயிருக்கிறோம். இப்போ காணி ஆட்சி அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது இங்கே தான் இடத்தினுடைய அளவு 1 சென்ட் 1 சதுரடி, இல்லைன்னா ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர். இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்காங்க 1 ஹெக்டர் அந்த மாதிரி. இது விருதுநகர் பக்கம் அந்த சைடெல்லாம் போக போக 1 காணி 2 காணி, 1 குழி 2 குழி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ காணியாட்சி என்றால் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு தேசத்தையே கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறது எப்போதுமே பெருசா தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்னதாகவே அல்ல, சிறுசா அல்ல, பெருசா கொடுக்கிற தேவன். அதுவும் எப்படிப்பட்ட தேசத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். 7வது வசனத்தின் கடைசி வரை சொல்லுகிறது, சோதித்து பார்த்தோம் அந்த தேசத்தை, அது மகா நல்ல தேசம். ஹல்லேலூயா. அது மகா நல்ல தேசம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கேள்விப்பட்ட வரையிலும் இப்படி ஒரு தேசம், என்ன ஒரு தேசம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கு அப்படிப்பட்ட எந்த தேசமே அந்த நாட்களையும் சரி இந்த நாட்களையும் சரி இல்லை. அவ்வளோ மகா நல்ல தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ அந்த நல்ல தேசத்துல சுதந்தரிக்கும் போது அது இந்த கோத்திரத்திற்கு, வடக்கு இந்த கோத்திரத்திற்கு, தெற்கு இந்த கோத்திரத்திற்கு, மலைநாடு இந்த கோத்திரத்திற்கு, அப்படி பிரிச்சு அது ஒரு காணி ஆட்சியாக, சொந்தமாக, உடைமையாக கர்த்தர் யோசுவா மூலமாய் பிரித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். நமக்கும் கானானுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னா கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்த நம்மை காணி ஆட்சிக்கு உடையவர்களாக, பங்குள்ளவர்களாக, சுதந்திரவாளியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? காணி ஆட்சி என்றால் உடைமை, சொந்தம்.
இது நம்முடைய சொத்து, இது என்னுடைய பட்டா இடம் அப்படியெல்லாம் சொல்லுகிறோம். இது என்னுடைய பங்கு அப்படியெல்லாம் சொல்லுகிறோம். காணியாட்சி, கர்த்தர் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனிய காணியாட்சியை கொடுத்தார். ஒரு காலத்துல பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசம் இம்மையிலையும் குறிக்கும். ஆண்டவருடைய கானான் தேசம் என்று பரலோகத்தையும் குறிக்கும். பரலோகத்திற்கும் பங்கில்லாதவர்களாக இருந்தோம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் பங்கில்லாதவர்களாக இருந்தோம். பல பல தலைமுறையாக சாபத்தை மாத்திரமே பார்த்து வாழ்ந்தவர்களை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி நம்மை சமீபமாய் மாற்றி இருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவைகளுக்கு சமீபமானீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை எண்ணாகமத்தை நீங்க வாசித்தார். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் அதுல 29 வாசிப்போம். எண்ணாகும் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவோல் என்னும் மீதியானுடைய குமாரனை ஓபாபை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எந்த தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார்? இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். ஓபா நீ எங்கூட வா கூப்பிடுகிறான். ஓபாவுக்கு போக மனசு இல்லை. ஆனா அந்த தேசம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும்னு தெரியக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாக மோசை அதை புரிந்து கொண்டான். எப்போதுமே ஆண்டவர் ஒருவனுக்கு வந்து கொடுத்தால் அது பெஸ்டாகவே கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் பெஸ்டா கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த மருமகன் பெஸ்ட், உங்களுக்கு கொடுத்த மருமகள் பெஸ்ட், உங்களுக்கு கொடுத்த பேர பிள்ளைகள் பெஸ்டாகவே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் பெஸ்டாகவே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. எனக்கு அது வாய்க்கல இது வாய்க்கல என்று சொல்லி நம்ம ஆமென் யோசித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் பெஸ்டாகவே கொடுத்திருக்கிறார். ஆமென். அதி சீக்கிரத்தில் அந்த நன்மையை காணக்கூடிய நாட்களை ஆண்டவர் ஆமென் சமீபப்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கு தூரமாக இருக்கிறீர்கள், அவருடைய இரத்தம் உங்களை சமீபத்திற்கு கொண்டு செல்லும். ஆசீர்வாதத்திற்கு தூரமாய் இருக்கிறீர்கள், சுகத்திற்கு தூரமாய் இருக்கிறீர்கள், மேன்மைக்கு தூரமாய் இருக்கிறீர்கள், நன்மைக்கு தூரமாய் இருக்கிறீர்கள், சமாதானத்திற்கு தூரமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஜெபத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் பங்கெடுங்க. ஆசீர்வாதத்திற்கு சமீபமாய் இந்த இரத்தம் கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருங்க. எப்போ அந்த பரிசுத்த தேவனுடைய சரீரத்தை நான் கையில் வாங்க போகிறேன், அது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மாத்திரமல்ல, உங்களுடைய காணியாட்சியினுடைய ஒரு பங்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம், அதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி நான் இப்போ ஞாபகத்துக்கு வந்தது சொல்லுகிறேன். கர்த்தருடைய பாத்திரத்தை, கர்த்தருடைய சரீரத்தை கைகளில் வாங்கும்போது ரொம்ப கனம் பண்ணி வாங்குங்க. 2 கைகளையும் பயன்படுத்தி வாங்குங்க. ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப மேன்மையாய் பாருங்க, ரொம்ப கனம் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மோசே கூப்பிடுகிறான். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஓபா நீ எங்கூட வா கூப்பிடுகிறான். அவனுக்கு போக மனசு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நிறைய பேர் அழைக்கிறார், சத்தியத்திற்குள்ள அழைக்கிறார், வசனத்திற்குள்ள அழைக்கிறார், உபதேசத்திற்குள்ள அழைக்கிறார். நிறைய பேருக்கு மனசு இல்லை, போக மனசு இல்லை, வர விருப்பம் இல்லை. இன்னும் பழைய ஞாபகம் இருக்கிறது, பழைய பழக்க தோஷமே இன்னும் போகலை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நாட்களை பார்த்துட்டு இருக்கிறோம், கிழமைகளை பார்த்துட்டு இருக்கிறோம், நல்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், நல்ல தேவன் ஒருவரை பார்க்க மதி இல்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கும் பழைய ஆளாகவே இருக்கிறோம். மாறுவோம். ஓபாவே நீ வந்துவிடு, ஏங்க இருக்கிறா? ஆமென். இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் அவர் பண்ணி இருக்கிறா. நீ வா, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று கூப்பிடுகிறான். போக மனசு இல்லை. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு உலகத்தில் இருந்துட்டு கர்த்தருடைய மகத்துவங்களை பார்க்கிற கண்கள் இல்லை. அவருடைய அபிஷேகத்தை பெருசா பார்க்க முடியல, ரட்சிப்பை பெருசா பார்க்க முடியல, வாக்குத்தத்தத்தை பெருசா பார்க்க முடியல. அவருடைய ஆராதனைகளை, சபைகளை, ஊழியக்காரனை மேன்மையாய் பார்க்கிற கண்கள் இல்லை. இருக்கிற வாழ்க்கை நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. நல்லா தானே இருக்கிறோம். ஆராதனைக்கு போன வாரமும் நல்லா அப்படிதான் இருக்கு, போகாத வாரமும் நல்லா அப்படித்தானே இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் தெரியல? ஹல்லேலூயா. வித்தியாசம் தெரியல.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்தாதான் ருசி தெரியும். 100ல் 1 பார்த்தா ருசி தெரியாது, 1000ல் 1 பார்த்தா ருசி தெரியாது, 1,00,000ல் 1 பார்த்தா ருசி தெரியாது. ஒருவர் தான், அவருக்கு மேலையும் இல்லை, அவருக்கு அடுத்தாலையும் இல்லை, லெப்ட்லையும் இல்லை, ரைட்லையும் இல்லை, ஒரே ஒரு தேவன். என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாகிருக்க வேண்டாம் என்று ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார். ஒருவரை நம்புங்க. அல்லேலூயா. அவர் மகா நல்ல வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். எப்போதுமே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம அறிக்கை பண்ணுகிறதே இல்லை. சிறந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நீங்க சுதந்தரிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சுதந்தரிக்க உங்களுக்கு பலனை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும். அந்த வாக்குத்தத்தத்திற்கு சமீபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஓபாவுக்கு போக மனசு இல்லை, அவன் அங்கே இருந்து விட்டான். புறப்பட்டு போனவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாய் போனார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களுமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாயிருந்தோம். இப்ப வேதத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட ஏராளமான வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியதாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த வாக்குத்தத்தத்திற்கெல்லாம் நம்ம தூரமாயிருந்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சமீபமாய் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சமீபமாக்குகிறது. எதற்கு நேராக? வாக்குத்தத்தத்திற்கு நேராக. கர்த்தர் உங்களுக்கு இந்த இரத்தத்தினால காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த உங்களை அவருடைய இரத்தத்தினால காணியாட்சிக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த காணியாட்சி இந்த பூமியில மாத்திரம் உங்களுக்கு உடையதா இருக்காது, பரலோகத்திலே உங்களுக்கு உரிய காணியாட்சியை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பேருக்கு இங்கேயும் எனக்கு ஒரு வீடு தேவை, அங்கேயும் எனக்கு தேவைன்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திர நாம கர்த்தரை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை, பின்தொடரவில்லை. மறுமைக்காகவும், இம்மைக்காக மட்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உடையவர்களாயிருந்தார் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். அல்லேலூயா. காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம். இம்மைக்குரிய காணியாட்சிக்கும் மறுமைக்குரிய காணியாட்சிக்கும் புறம்பானவர்களாயிருந்தோம். அவருடைய இரத்தம் நம்ம சமீபமாய் சேர்த்தது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம். நாம வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்திற்கும் நாம உரியவர்கள் அல்ல, உடையவர்கள் அல்ல, அந்நியர்கள், புறம்பானவர்கள். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி யாருக்கு இறங்குவார்? அவருடைய ஜனத்திற்கே இறங்குவார். அல்லேலூயா. ஆமா, நீங்களே சுதந்திரவாளிகள். வாக்குத்தத்தத்தின்படிதான் ஆசீர்வாதம். இன்னைக்கும் பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தர் உண்மையாய் பின்தொடருவானால், பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில சந்தித்த அத்தனை போராட்டங்களும், அத்தனை பிரச்சனைகளும், அத்தனை நெருக்கங்களும், அத்தனை யுத்தங்களும் அவனுடைய வாழ்க்கையிலையும் வருமா வராதா? வரும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு குடும்பம் எல்லாம் உங்களை புறக்கணிக்கும், வெறுக்கும், ஒதுக்கும். என்னைக்கு வாக்குத்தத்தம் பெற்றீங்களோ அன்னைக்கு உங்களை வெறுக்கும், உலகம் வெறுக்கும், உதறி தள்ளும். அதே தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எப்படி? அப்படிதான். அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார்களோ அதே போலதான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீர்கள். வழி எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கரடு முரடான பாதைகளில் கர்த்தர் நடத்துவார். வழிகள் அப்படிதான் இருக்கும், வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. நெருக்கங்கள் வரும், வாழ்க்கையில போராட்டங்கள் வரதாங்க செய்யும், அப்படிதான் இருக்கும். பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதையில தான் நீங்க கடந்து போறீங்க. யாரும் உங்களை திட்டாட்டா, யாரும் உங்களை பகைக்காட்டா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்குரிய அடையாளமே இழந்தவர்கள். அல்லேலூயா. ஆமா.
உங்களை பட்டணத்துக்கு புறம்பாக்குவார்கள், குடும்பத்தை விட்டு புறம்பாக்குவார்கள், அந்நியனை போல நடத்தப்படுவீர்கள். அப்படி நடத்தப்பட்டால் உண்மையாகவே நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும், சோர்ந்து போகாதுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும், கலங்காதுங்க. கர்த்தர் ஆதி நாட்கள்ல முப்பிதாக்களை இப்படிதான் நடத்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கு. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, அவர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருந்தது, அவர்களுக்கும் சரீரம் இருந்தது, அவர்களுக்கும் ஆராதனை கூடம் இருந்தது, அவர்களுக்கும் பலி இருந்தது, அவர்களுக்கும் துதி இருந்தது, எல்லாமே அவர்களுக்கும் ஜெபம் இருந்தது, அவர்களுக்கென்று ஒரு ரட்சிப்பு இருந்தது. அவர்களை நடத்தி வந்த அதே பாதையில தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பையும் உங்களை வைத்து பாருங்க, தாவீதையும் உங்களை வைத்து பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த 10 பொருத்தத்துல நிச்சயமாய் 9 பொருத்தமாகிலும் உங்க வாழ்க்கையில இருக்கும். நான் உங்களுக்கு வீட்டு பாடம் தந்து அனுப்புறேன், வீட்டில் போய் பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு 10 பொருத்தமாகிலும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, பார்த்தா கண்டிப்பா 10 பொருத்தம் இருக்கும். நீங்க பொருத்தம்னு சொன்னோம்னா வேற எங்கேயோ பொருத்தம் பார்த்துட்டு இருக்காதுங்க. யோசேப்புக்கும் எனக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும், தாவீதுக்கும் எனக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினாரோ உங்களையும் அப்படியே தான் நடத்துகிறார். ஆபிரகாமுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கும். அவர் வாழ்க்கையில் 50 காரியம் இருந்தா 50ல் 10 பொருத்தமாகல நம்மளோடு கொஞ்சம் ஒத்து போகிறதா இருக்கும். ஆமென். ஆபிரகாமை தனித்து அழைத்தார், ஆனால் லோத்தும் கூட போனான். எவ்வளவு நாளைக்கு? குறிப்பிட்ட நாட்களில் பிரிஞ்சு போயிட்டான். ஹல்லேலூயா. ஆனா இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. இன்னைக்கு நம்மளை விட்டு போனவர்கள் நம்மளோடு கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். உங்களை விட்டு போன உறவுகள் உங்களோடு இருந்தா, நண்பர்கள் உங்களோடு இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனா முடியாது, கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த துரோகம் உங்க வாழ்க்கையில வரும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நடந்த 50 காரியத்துல 10 உங்க வாழ்க்கையில ஒத்து போகும். பொருத்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நன்மை செய்த இயேசுவை குற்றப்படுத்தினார்கள், நன்மை செய்தவரை பகைத்தார்கள், நன்மை செய்தவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவை, ஆமென், ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவை, பிணியாளிகளுக்கு ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவை, கைவிடப்பட்டவர்களுக்கு செய்த ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவை குற்றவாளிகளைப் போல குற்றப்படுத்தி, ஆமென், கள்ளத்தனமாய் 2 சாட்சிகளை எழுப்பினார்கள். அல்லேலூயா. நீங்க செய்யாததை செய்தார்கள், சொன்னார்கள், அவர்கள் அப்படிதான் என்று 2 பேர் சாட்சி சொல்லுவார்கள். கள்ளத்தனமாய் சாட்சி உங்களை குறித்து சொன்னாதா மெய்யாகவே நீங்க அழைக்கப்பட்டவர்களுடைய வரிசையில நிற்கிறவர்கள் என்கிறது அடையாளமே ஆகும். இந்த அடையாளம் வரணும். ஹல்லேலூயா. அவங்களுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஒரு 10 வாக்குத்தத்தமாக நமக்கு ஆண்டவர் தந்தாரா இல்லையா? அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில வந்த 10 காரியம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். வந்துட்டுனாலே நீங்க சந்தோஷப்படணும். கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தரனை வேறு பிரித்திருக்கிறார். பிரிவு, துரோகம், குற்றப்படுத்துதல் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். நீங்க நல்லதை செஞ்சாலும் நன்மை செய்தாலும் உங்களை குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆகையினால நன்மை செய்கிறதுல சோர்ந்தே போகாதுங்க, செஞ்சுட்டே இருங்க. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் நன்மை செய்தார். அல்லேலூயா. என்னைக்குமே உலகம் உங்களை குற்றவாளியாக தான் பார்க்கும், பகையோடு தான் பார்க்கும், வெறுப்போடு தான் பார்க்கும். மைண்டே பண்ணாதுங்க. கிறிஸ்துவோடு ஓடிக்கொண்டே இருங்க, கிறிஸ்துவோடு போய்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு போய்கொண்டிருங்க. இப்ப வசனம் சொல்லுகிறது, வாக்கு தத்தத்திற்கு புறம்பானவர்கள். 2 சாமுவேல் 7. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும்.
கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவரீர் உமது அடியானுக்கு அந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு நாள் வாக்குத்தத்தத்திற்கு புறம்பானவர்களாயிருந்தோம், ஆனா இப்பொழுது வாக்குத்தத்தத்திற்கு சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாள் புறம்பானவர்கள், இப்பொழுதோ நாம சமீபமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சமீபமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்யும்? நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது. ஒரு காரியத்துல ஒரு 5 பாயிண்ட் ஆகில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்யும்? அது என்னை பாதுகாக்கும், அது என் பாவத்தை மன்னிக்கும். அல்லேலூயா. காணியாட்சிக்கு தூரமாய் இருந்த என்னை சமீபமாக்கும், வாக்குத்தத்தத்திற்கு புறம்பான என்னை சமீபமாக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அது எனக்கு ஒரு முத்திரை, அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலம். அல்லேலூயா. அவர் என்னை போதித்து நடத்துவார், அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு காரியம்னா ஒரு 5 பாயிண்ட் ஆகிலும் தெரியட்டும் உங்களுக்கு. அல்லேலூயா. வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற, கற்றுக்கொள்ளுகிறது வேற. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் விரும்புங்க அதை. வாக்கு தத்துவம் இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், இந்த நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர், நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தமாய் தருகிறவர். வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த வாக்குத்தத்தமும் அந்நியர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு தான். இங்க சொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு 50 வாக்குத்தத்தமாகிலும் இருக்கும். அதுலேயும் குறைச்சினா ஒரு 20 வாக்குத்தத்தமாகிலும் இருக்கும். அதுலேயும் குறைச்சினா ஒரு 15 வாக்குத்தத்தமாகிலும் உங்களுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த 50 உங்க வாழ்க்கையில நிறைவேறும், அந்த 100 உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. இந்த வாக்குத்தத்தம் ஏன் உங்களுக்கு நிறைவேறுகிறது? உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட நல்ல படித்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிறைவேறாது, உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய இரத்தத்திற்கு தூரமாக இருக்கிறவர்கள். நீங்களோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் நீங்க சமீபமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நான் சொல்லுகிறேன், இத்தனை வருடங்களாய் நிறைவேறாத வாக்குத்தத்தம் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க தலைமுறைகள் மேல கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தத்திற்கு அப்பாவினுடைய இரத்தம் நம்மளை சமீபமாக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நாம கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ எபேசியர் இந்த பகுதி கையில வச்சுக்கிட்டு எபேசியர் 2:12 நம்ம வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் இருந்தோம், தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நாம சமீபமாய் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் எத்தனையோ தெய்வத்தை தேடி போகிறாங்க. நமக்கு ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இயேசு எனக்கு எல்லாவற்றிற்கும் பரிகாரியாய் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் இருக்கிறார். என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன காரியம், எல்லாவற்றிற்கும் இயேசு போதும். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காலத்துல நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், வியாதியில நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், சேவனையில நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், பிசாசுபிடியில நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், சாபத்துல நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், தரித்திரத்துல நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம். இப்பொழுதோ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த சூழ்நிலைகளிலேயும் இந்த இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சிப்பா, என்னை காப்பாற்றுவா, இந்த சூழ்நிலைகளில் இருந்து இவர் என்னை மீட்டு எடுப்பா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் வந்தது. ஹல்லேலூயா.
எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுப்பாரானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாய் பிதாவாகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருவது அதிக நிச்சயம். இரத்தத்தால சமீபமாக்கப்படுகிறோம். தேவனற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கை உடையவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை உடையவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 34:8 எடுத்து வாசித்தால், சங்கீதம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தருடைய நம்பிக்கை அல்ல, எதையோ நம்பிக்கொண்டிருந்தோம். ஆமென். எதையோ நம்பிக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான தேவத்தை நம்புகிறோம். இது எதனால்? அவருடைய இரத்தத்தினால நாம சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய தாய் தகப்பன் எத்தனையோ உலகத்துல தேவர்கள் என்னப்பட்ட குருக்கள் என்னப்பட்டவர்கள் இடத்துல எல்லாம் என்னை கூட்டிட்டு போனார்கள். அங்க போனா படிப்பு வந்துடும், அங்க போனா நோய் சுகமாகிறோம், அங்க போனா விடுதலை வந்துடும், அங்க போனா ஆசீர்வாதம், அங்க போனா நல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒரு மெய்யான தேவனை நம்பும்படி என்னை இன்னும் சமீபமாய் சேர்த்தது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல இருப்பதாக. நாங்க கர்த்தரை அறியக்கு முன்பதாக எத்தனையோ மரங்களை கூட தெய்வமாய் பார்த்தோம், எத்தனையோ மலைகளை தெய்வமாய் பார்த்தோம், படைப்புகள் எல்லாம் தெய்வமாய் நம்பினோம், பாம்புகளுக்கு கூட பாலை ஊற்றினோம், மாடுகளுக்கு கூட சாக்லேட் கொடுத்தோம். அல்லேலூயா. தெய்வமாய் பார்த்தோம். இன்னைக்கும் அதை பின்பற்றுகிறவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். இன்றைக்கும் அதை நம்புகிறவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை சமீபமாய் சேர்க்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மளை சமீபமாய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் முழங்கால் படியிடுங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Glory, hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாயிருந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை சமீபமாக்கி இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களையும் என்னையும் சமீபமாக்கி இருக்கிறது. Glory, hallelujah. Ribla hantoro dadara. கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது. கர்த்தரை துதியுங்கள், நல்லது. தேவனை துதியுங்கள், அது நல்லது. எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் இருக்கிற மகிமையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற மேன்மையை பார்க்கிறோம். துதியுங்க. எல்லா நாவுகளும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும், எல்லா நாவுகளும் துதிக்கட்டும், எல்லா நாவுகளும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். லிப்ரா ஹந்து ரோடா தானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனை துதிக்கிற நேரம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். எனக்காக பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்காக குத்தப்பட்ட இயேசுவின் சரீரம், எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், எனக்காக காயப்படுத்தப்பட்ட இயேசுவின் சரீரம், எனக்காக ஆமே சாபம் என்கிற சிலுவையில கட்டி தூக்கப்பட்ட இயேசுவின் சரீரம். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரத்தத்தினால அல்லேலூயா கிறிஸ்துவை சாராதவர்களாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு ஆமேன் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். இயேசு கிறிஸ்துவோ நம்மை இவைகளுக்கு சமீபமாக சேர்த்திருக்கிறது. இரத்தமே,
இயேசுவின் இரத்தமே, இரத்தம் 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 இரத்தம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் இரத்தம் 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 இரத்தம். அவுடா ரகா தரமா ஷட்டோரோ. ஹalleluya. மகிமை 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 மகிமை. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். அவுட ரபல ஷகட தரிகத ரபல பலபா. மகிமை 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 மகிமை. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். என்னை பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் இரத்தம், என்னை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம், என்னை பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் இரத்தம், என்னை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம். எல்லாரும் துதியுங்கள், எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஓ டா ரா கா டா தா ரா பா லா தா ரா. மகிமை 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 மகிமை. ஹalleluya ஹalleluya. இரத்தத்தில் விடுதலை, இரத்தத்தில் விடுதலை, இரத்தத்தில் விடுதலை, இரத்தத்தில் ஆரோக்கியம், இரத்தத்தில் ஆரோக்கியம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஆமென் ஆமென். வாக்குத்தத்தத்திற்கு புறம்பானவர்கள், உடன்படிக்கைக்கு புறம்பானவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நம்பிக்கையற்றவர்களாயிருந்தோம். ஆமென். தேவனற்றவர்களாயிருந்தோம். கர்த்தரோ அவருடைய இரத்தத்தினால சமீபமாய் நம்மை சேர்த்தார், சமீபமாய் நம்மை சேர்த்தார். ஹalleluya. ஓடா ரகா தரா. கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம். அவருடைய இரத்தம் இரத்தம் இரத்தம். ஹalleluya. ஓ டகா தரா மஷடா தரா. ஹalleluya ஹalleluya. இது துதிக்கிற நேரம், இது துதிக்கிற நேரம், இது துதிக்கிற நேரம். கர்த்தரை துதிக்கிற நேரம், பரலோக தேவனை துதிக்கிற நேரம், பரலோக ராஜாவை துதிக்கிற நேரம். ஓட ரகதரபோ ஓட ராம்லா சந்தோரோ. ஹalleluya 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 ஹalleluya. மகிமை 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 மகிமை. ஹalleluya. ரீஷதரதரத நதி அந்தரோ. ஹalleluya. நன்றி. கசமனை பூங்காவினில் கதறி அழுமோசை, கசமனை பூங்காவினில் கதறி அழுமோசை. எத்தீசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போது அவர்கள் வேண்டினரே, அன்போடு அவர்களை கண்டீரோ. அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடுவே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா எனக்காக இயேசு குத்தப்பட்டார். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை எனக்காக சாப முள்முடி ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டார். கல்வாரி அன்பை மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னமே, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த என்னை சுதந்திரவாளியாய் மாற்றின இரத்தமே, ஜீவன் தந்தீரோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரோ. தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் தரங்களிலே. ஏற்றோ என்றோ நடத்தோ, ஏற்றோ என்று நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை எனக்காக குத்தப்பட்ட சரீரமே,
எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம், எனக்காக நிந்திக்கப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி விடுதலை, சாபங்கள் எல்லாம் மாறட்டும். காணி ஆட்சிக்கு புறமாயிருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினால எங்களை சமீபமாக்கினீரே. சாபங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். ஓ ரமண தரபல சகதரபலபா. கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். தேவனற்றவர்களாயிருந்த என்னை தேவன் உடையவராய் எங்களை மாற்றின இயேசுவின் இரத்தமே, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. மகிமையின் இயேசுவின் இரத்தம், மகிமையின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, இன்றைக்கும் அப்பாவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்க ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தின உங்க பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சரீரத்திலே இரத்தத்திலையும் பங்கெடுக்கும் போது நாங்கள் செய்தில கேட்டது போல கிறிஸ்துவை சாராதவர்களாயிருந்தோம். ஆண்டவரே, காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். இந்த 6 ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்களை இன்னும் சமீபமாக்கினதற்காய் நன்றி. ஆன்லைன் பீப்பிள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய இரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். இருக்கிற வீடுகளில, வாகனங்களில, கடைகளில, பிளைட்ல எல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது, விடுவிக்கிறது. சாபங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.